உலகத்துல நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணம், பணம், பணத்த நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். எதுக்கு வாழ்றோம்னு நம்மளுக்கும் தெரியல, நம்மளுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் தெரியல. நாம வந்து மொத்தத்துல எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வரோம், தூங்குறோம். இப்படி வந்து அநியாயமா தண்டமா போயிட்டு இருக்குது பொழப்பு. தண்டம்னா தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்கோசரம் வாழ்றோம்னு தெரியாம போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? வாங்க கான்செப்ட்டுக்குள்ள போலாம். யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நோ எலக்ட்ரிசிட்டி இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தான். இது வந்து ஜஸ்ட் ஃபார் இமேஜின் தான். ஓகேங்களா? என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது நம்ம ஏன் யோசிச்சு பார்க்குறோம்னா, ஒரு மனுஷன் பொறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் அவன் நிம்மதியா அடக்கம் பண்ண கூட முடியாது இந்த கரண்ட் இல்லைன்னா. ஒரு காலத்துல ஒரு முயற்சியா உருவாக்குன அந்த கரண்ட் அப்படிங்கிறது ஒரு எரிசக்தி அப்படிங்கிறத தாண்டி ஒரு பயன்படக்கூடிய சக்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில அசைக்க முடியாத, பிரிக்க முடியாத, நகர்த்த முடியாத, அவன செயலிழக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தியா உருவெடுத்திருக்கிறதுங்கிறது தான் உண்மை. இந்த கரண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, காலைல எடுத்த உடனே நீங்க படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர கரண்ட்டுக்காக பிரிண்ட் பண்ண முடியும். கரண்ட் இல்லைன்னா நம்மளால நியூஸ் பேப்பரும் பிரிண்ட் பண்ண முடியாது. நம்ம வண்டி எடுத்துட்டு இங்கேருந்து எங்கேயோ போய் தகவல் தெரிஞ்சுக்கலாம்னா, வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்குறீங்களா? இங்கேருந்து நம்ம வெளியில போனா நம்ம வண்டிக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணும். பெட்ரோல் அடிக்கிறதுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பெட்ரோல் பங்க்ல போனோம்னா, அவைங்க வந்து கரண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகுது. அந்த கரண்ட் இல்லைன்னா அங்க பெட்ரோல் பங்க்லயும் ஒண்ணும் பண்ண முடியாது. மலைப்படி எல்லாம் சைக்கிள்ல தான் போகணும். மாட்டு வண்டியில தான் போகணும். மாட்டு வண்டியில எங்க போவீங்க? நாட்டு மாடு இனமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? அப்படி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருமே மாடு அப்படிங்கிறத ஒரு காலகட்டங்கள்ல அடையாளமாகவும், பெருமையாகவும் வளர்த்ததெல்லாம் மாறி போய் இன்னைக்கு வந்து மாடு வந்து பால் கறக்கிறோம், மாட்ட வந்து நம்ம வளர்த்துறோம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வந்து வளர்த்துறாங்க. இன்னைக்கு வந்து சராசரியா மாடு அப்படிங்கிறது எப்படி கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, மாடு வளர்த்துற தன்மை அப்படிங்கிறது சராசரியா ஒரு ஏரியால ஒரு 1500 குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா, அங்க அதிகபட்சம் ஒரு 12 குடும்பத்துல மாடு வச்சிருப்பாங்க. மீதி இருக்கிறவங்ககிட்டலாம் மாடுன்னா தெரியும். மாட்டோட பராமரிப்புனா என்னன்னு தெரியாது. அப்படிங்கிற சூழ்நிலையில மாட்டுக்கு உண்டான தீவனமும் சரியா வராது. வெஹிக்கிள் வசதி இல்ல. அப்படிங்கும்போது ஒரு காய்கறி விளைய வச்சவங்களுக்கும் காய்கறி விளைய வச்ச இடத்துலயே தான் இருக்கும். பழைய மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பண்டமாற்று முறைக்கு தான் போணும். கரண்ட் இல்லைன்னா டோட்டல் சாப்டர் க்ளோஸு. ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க முடியாது. இந்த மாரி யூடியூப்ல ஒரு வீடியோ போட முடியாது. ஏன்னா ஃபோன் சார்ஜ் போட முடியாது. அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லன்னா ஆஸ்பத்திரியும் கூட்டு போக முடியாது. அதே ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மேலேருந்து கீழ வரணும்னா லிஃப்ட்ல தான் வருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டர் பண்ணவங்கள மேலேருந்து கீழ கூட்டிட்டு வரதுக்கும் ஒரு தடுமாட்டம் தான். இப்படி வந்து கரண்ட் இல்ல அப்படின்னா, இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன சின்ன இப்ப நிகழக்கூடிய தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு 95% தொழில் கரண்ட் இல்லைன்னா நேரடியா பாதிக்கப்படும். அப்ப மீதி 5% என்னன்னு கேட்குறீங்களா? அது மீதி 5% மறைமுகமா பாதிக்கப்படும். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நேரடியா பாதிக்கப்படக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மறைமுகமா பாதிக்கப்படக்கூடிய தொழில்கள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த நம்ம விவசாயமா இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய ஒரு கைத்தறியா இருக்கட்டும், இதெல்லாம் மறைமுகமா பாதிக்கப்படும். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எப்போ மாறும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜின் தான். கரண்ட் தான் வந்து இன்னைக்கு அத்தியாவசியமே. ஒரு மனிதன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மயானங்கள்ல எலக்ட்ரிக்கல் சுடுகாடுங்கிறது வந்துருச்சு. பழைய எரியூட்டும் சுடுகாடு அப்படிங்கிறது மெயினான இடங்கள்ல கைவிடப்பட்டுருச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, ஒரு மனுஷன் இறந்து போயிட்டா, அவன அடக்கம் பண்ண கூட கரண்ட் சுடுகாட்டுல தான் எடுத்துட்டு போணும். அங்க கரண்ட் இல்லைனா எப்படி எரியூட்டுவாங்க? மனுஷன புதைச்சு தான் ஆகணும். சராசரியா ஒரு மனுஷன புதைச்சா அவனுடைய உடம்பு வந்து மண்ணுல வந்து மண் செத்தரிச்சு, மண்ணு சாப்பிடுறது சராசரியா 8 மாதங்கள். ஒரு மனிதனுடைய உடல் தன்மைய பொறுத்து 8 மாசத்துலேருந்து 1 1/4 வருஷம் கூட ஆகும்னு சொல்றாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில கரண்ட் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படிங்கிறது கடவுள் இருக்கிறாரு. கடவுள நம்புறீங்களோ நம்பலையோ, நம்ம கண்ணுக்கு தெரியாத கரண்ட்ட நம்ம நம்புறோம். ஓகேங்களா? கரண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே இல்லங்கிற அளவுக்கு கரண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்படிங்கும்போது இதுக்கு மாற்று சிந்தனை என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோலார் பிளேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம எல்லாமே ஒரு கற்பனையா தான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இதோடைய அடுத்த வெர்ஷன் நம்ம இதோட பார்ட் 2 வீடியோங்கிறத நம்மளா பர்ஃபெக்ட்டா துல்லியமா அடுத்த வீடியோல நம்ம மேக் பண்ணலாங்க. நன்றி.